ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர் ட்ராவல்ஸ் தமிழ். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் இன் பொள்ளாச்சி, அதாவது ஆலியார் டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பொள்ளாச்சிலேருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆலியார் டேமோட ஹிஸ்ட்ரி பற்றி சின்னதாக பார்த்துடலாம். அதாவது இந்த டேமை எப்போ கட்ட ஆரம்பித்தாங்க, எப்போ கட்டி முடித்தாங்க, எந்த பர்பஸ்க்காக கட்டினாங்க, இதை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க நம்ம ஆலியார் டேமோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துடலாம். இந்த டேமை எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1959 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1969 தான் ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்தாங்க. ஆனால் இந்த டேமை எப்போ தொடக்க விழா வச்சு ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 1962 அன்னைக்கு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அந்த டைமில் இருந்த நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டரான பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் பார்த்தீங்கன்னா இந்த டேமை ஓப்பன் பண்ணியிருக்காரு. பட் இந்த டேமை ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எக்ஸாக்டாக 10 இயர்ஸ் ஆயிருக்கு. 1959 ஸ்டார்ட் ஆனது 1969 தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த டேமை எந்த பர்பஸ்க்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலியாரில் இருக்கிற நியர்பை ஏரியாஸ்லையும் பொள்ளாச்சி ஏரியாஸ்லையும் இரிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த டேமோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாங்கள் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே கைஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆலியார் டேமுக்கு ரீச் ஆக போகிறோம். இங்கேருந்து எக்ஸாக்டாக 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவி ஆகிட்டு இருக்குது. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ரொம்பவே சாரலாக தான் இருந்துச்சு. பட் கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வர ரெயின் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பட் இந்த கிளைமேட்லேயும் சில்லான கிளைமேட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா பிளேசஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆஸ்தட்டிக்காக இருக்குது. ட்ரெயின் ரொம்பவே ஹெவியாக இருந்தனால கொஞ்ச நேரம் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஜேர்னி கண்டினியூ பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் ரெயின் பார்த்திங்கன்னா நிற்கவே இல்லை, ரொம்ப பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இதோட மழை பெய்ய ஆரம்பித்து கண்டினியூஸாக 1 மணி நேரம் ஆச்சு. இன்னுமே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒதுங்கி நின்றுட்டே தான் இருக்கோம். எப்போவோ போய் சேர வேண்டியது இன்னுமே போய் சேர முடியாமல் நின்றுருக்கோம். ஓகே கைஸ், மழை இப்போ தான் பார்த்திங்கன்னா அதிகமாக பெஞ்சிட்டு இருந்தது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போவே போனால் தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் ஆல்மோஸ்ட் ஆலியார் டேம் பக்கத்தில் தான் இருக்கோம். சரி, நாங்கள் அப்படியே கிளம்புறோம். எஸ் கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஆலியார் டேமை ரீச் பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கேமரா ஆங்கிளில் கொண்டு போக போகிறோம். அங்கே தெரியும் பாருங்கள், அதுதான் நம்ம ஆலியார் அணை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆலியார் டேமில் இருந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு, அமேசிங்காக. ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக அமேசிங்காக அந்த பிளேசஸ்லாம் இருக்குது.
11:30 மணிக்கே பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பி ஆலியார் வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 1:30 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸில் வர வேண்டியது மழை பெஞ்சனால ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் எடுத்துருச்சு. ரொம்ப லேட்டானனால நம்ம ஆலியார் டேமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அருள் ஜோதிங்கிற ஹோட்டலில் பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டேமுக்குள்ளே போய் விசிட் பண்ணோம். பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பிரியாணியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா வெறும் 140 ரூபா தான். கண்டிப்பாக நீங்கள் ஆலியார் டேமுக்கு வந்தீங்கன்னா ஆலியார் டேமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த கடையில் பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே செம்மையாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆலியார் டேமுக்குள்ளேயே போயிட்டோம். ஆலியார் டேமோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 15 ரூபா வாங்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் கேமராலாம் உள்ளே கொண்டு போனீங்கன்னா அதுக்கு தனி சார்ஜஸ் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம ஆலியார் டேமுக்குள்ளே இப்போ வந்துட்டோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நாங்கள் ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம். இந்த தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆலியார் டேம்லேருந்து ஓப்பன் பண்ணி விடுற தண்ணி தான். எப்போ வந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே ஓடிட்டே தான் இருக்கும். வின்டர் சீசனாக இருக்கட்டும், மான்சூன் சீசனாக இருக்கட்டும், ரெய்னி சீசனாக இருக்கட்டும், இல்லைனா சம்மர் சீசனாக இருக்கட்டும், எல்லா சீசன்லேயுமே பார்த்திங்கன்னா தண்ணி இங்கே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். சின்ன பசங்களாம் பார்த்திங்கன்னா இங்கே குளித்து செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இது வீக் டேனால இன்றைக்கி யாருமே பெருசாக வரல. அதே மாதிரி இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு. காலையிலேருந்து பார்த்திங்கன்னா மழை பார்த்திங்கன்னா பெருசாக கொட்டிக்கிட்டே இருக்குது. ஆலியார் டேமில் வெதர் பார்த்திங்கன்னா வெறும் 22 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. தெரியாமல் அங்கே போய் மாட்டிக்கிட்டோம். வீக்கெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸுக்கு ஃபாரினர்ஸ் கூட வந்து விசிட் பண்ணுவாங்க. அண்ட் பொள்ளாச்சியில் இருக்க எல்லா மக்களுமே ஜாலியாக இங்கே தான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் இருக்க கேரளா பீப்புள்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே தான் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ சூப்பரான இடம் தான். அண்ட் சில்ட்ரன்ஸ்லாம் இங்கே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு நம்ம ஆலியார் டேமில் செம்மையாக பார்க்லாம் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க விளையாடுறதுக்கு நிறைய இடங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ சின்ன பசங்களாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆலியாரில் இதெல்லாம் இல்லை. இப்போ தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரீசெண்டாக சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இவங்களை பாராட்டியே ஆகணும். ஒரு சூப்பரான பார்க்கை பார்த்திங்கன்னா இன்சைடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே டேமோட உச்சிக்கு தான் போக போகிறோம்.
அதுக்கு முன்னாடி இங்கேருந்தே நாங்கள் ஆழியாரை ஒரு ஃபுல் வியூ சுற்றி காட்ட போகிறோம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான பிளேஸ் இது. ஓகே கைஸ், அப்படியே நாங்கள் டேமோட உச்சிக்கு ஏற போகிறோம். கிட்டத்தட்ட இதில் 100 படி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நாங்கள் மேலே ஏறிட்டு சொல்கிறோம் எவ்வளோ படி இருக்குன்னு. வெறும் 100 படி தான் இருக்குன்னு நினச்சி வந்தால் கிட்டத்தட்ட 200 படி இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் நாங்கள் உச்சத்தை பார்த்திங்கன்னா அடைஞ்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. அண்ட் நம்ம தமிழ் சினிமாவில் ஷூட்டிங்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்தது அதிகமாக இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா படத்தோட சாங்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சியில் இருக்க ஆழியார் டேமில் தான் வந்து ஷூட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. யார் தான் வராமல் இருப்பாங்க? நாங்கள் ஸ்டெப் ஏறினதுமே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த டேமோட ஷட்டர்ஸை பார்த்திங்கன்னா பார்க்கலாம். மொத்தம் 7 ஷட்டர்ஸ் இருக்குது. இன்றைக்கி ரெய்னி சீசன்னால் பெருசாக யாரையுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அலோவ் பண்ணல. அண்ட் அணையில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக மேலே வந்தால் தான் அந்த ஷட்டர்ஸில் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. மொத்தம் 7 மெயின் ஷட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ஆழியார் டேமுக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அந்த ஷட்டர்ஸ் எல்லாம் போய் பாருங்கள். இன்றைக்கி எங்களை அலோவ் பண்ணல, அதனால தான் எங்களால் போக முடியல. ஆழியார் டேமில் போட்டிங்கோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் தான். அதுக்கு மேலே வந்து போட்டிங் போகணுன்னு கேட்டிங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த டேமில் மொத்தம் 2 போட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நார்மல் போட், இன்னொன்று பார்த்திங்கன்னா மோட்டர் போட்ஸ் தான். நார்மல் போட்டில் போகிறதுக்கு பெரியவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 ரூபா கேட்குறாங்க. அண்ட் சின்ன பசங்க, அதாவது 3 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு வெறும் 100 ரூபா தான் வாங்குறாங்க. அதுவே மோட்டர் போட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைமிங் தான். மொத்தம் 15 நிமிஷம் அந்த போட்டில் சுற்றி காட்டுவாங்க. 15 நம்பர்லேருந்து 18 நம்பர் வரைக்கும் வந்தீங்கன்னா 2700 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே வெறும் 10 நம்பருக்கு மட்டும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா தான். ஸோ இதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டேம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் போட்டிங் போய் பாருங்கள். இங்கேருந்து அந்த எண்டிங் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அந்த எண்டிங்லேருந்து மறுபடியும் டேமை கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. அண்ட் எல்லா வாட்டர் பாடிஸ்லையுமே இருக்கிற மாதிரி இந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க. அதாவது இந்த டேமுக்குள்ளே இறங்கி யாருமே குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி குளிக்க ட்ரை பண்ணி 250 பேர் இறந்துருக்காங்க. ஸோ சேஃபாக இருங்க.
அண்ட் நாங்கள் இப்போ காட்டுற இடத்தோட பேர் தான் பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ். நாங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோவில் ஏரியாவே பேசியிருப்போம். 10லேருந்து 15 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் மேக்ஸிமம் சாங் ஷூட் பண்ணோன்னா இந்த இடத்த தான் சூஸ் பண்ணி இங்கே தான் வந்து ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இருக்கிற டேரக்டர்ஸ், ஆக்ட்ரஸ் அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா தங்குறதுக்காண்டி தான் இந்த கெஸ்ட் ஹவுஸை பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கெஸ்ட் ஹவுஸை சுற்றி பார்த்திங்கன்னா லொக்கேஷன்ஸ் எல்லாருமே ரொம்பவே சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆலியா டேமுக்கு வரும்போது மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த கெஸ்ட் ஹவுஸையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த கெஸ்ட் ஹவுஸை சுற்றி நிறைய காடு மாதிரி பகுதிகள்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே தரமான இடம் தான். நீங்கள் பொள்ளாச்சிலே விசிட் பண்ண வேண்டிய ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ்னால் அது வந்து ஆலியா டேம் தான். ஸோ எல்லாருமே பொள்ளாச்சி வரும்போது கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபாரினர்ஸே இங்கே வந்து விசிட் பண்ணுறாங்க, கேரளா பீப்புள்ஸே இங்கே வந்து விசிட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா பொள்ளாச்சி வரும்போது கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பரான பிளேஸ் தான். ஸோ இப்போ நாங்கள் இறங்கி டேமை விட்டு வெளியே போக போகிறோம். அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான். நாங்கள் ஆலியா டேமை நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆலியா டேமுக்கு ஒரு குட் பை சொல்லிடலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ.